Hi friends, இது உங்க லேர்ன் வித் GNK. லாஸ்ட் வீடியோல டெட் எக்ஸாம்க்கான எலிஜிபிலிட்டி என்ன, லாஸ்ட் டேட் என்னைக்கு, எக்ஸாம் டேட் டென்டேட்டிவா என்ன சொல்லிருக்காங்க எல்லாமே பார்த்தோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம டெட் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். சோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே நமக்கு 150 மார்க்ஸ்க்கு வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 hours இருக்கும். OMR பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வருஷம் டெட் எக்ஸாம் வந்துட்டு. ஓகேவா? சோ அது போக நமக்கு பேப்பர் 1 நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரை ஹேண்டில் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வந்துட்டு படிக்க வேண்டிய சிலபஸ். சோ ஃபர்ஸ்ட் டு 5th அப்படிங்கும்போது 1 to 5 மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட டவுட் கேட்டிருக்கீங்க. அது பத்தாது. ஓகேவா? 1 to 5 மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ண முடியாது. நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைய படிச்சே ஆகணும். ஓகேவா? அப்படி முடியலையா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரையாவது, அதுவே வந்துட்டு டஃப் தான். நீங்க வந்துட்டு அதை மட்டும் படிச்சா கூட உங்களால மேக்ஸிமம் போட முடியுமான்னு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து 10th வரைய நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க கிளியர் பண்ணலாம். சோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் இப்ப இருக்கு. அது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரொம்ப டஃபாவே கேக்குறாங்க. அதனால அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். சோ என்னென்ன சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி நம்மளுக்கு 30 மார்க் வந்துட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு பைலிங்குவல்லே கொஸ்டின் வந்துடும். இங்கிலீஷ் மீடியம்லயும் இருக்கும், தமிழ் மீடியம்லயும் சேர்த்தே கொடுத்துருவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ் 30 மார்க் இருக்கும், இங்கிலீஷ் வந்துட்டு 30 மார்க் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 30 மார்க் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் பாத்தீங்கன்னா 30 மார்க் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே வந்துட்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. சோ டோட்டலா 150 மார்க். இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் அப்படிங்கறதுல நீங்க சயின்ஸும் படிக்கணும், சோசியலும் படிக்கணும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நீங்க சயின்ஸும் படிச்சிருக்கணும், சோசியலும் படிக்கணும். 1 to 5th மட்டும் பத்தாது. கண்டிப்பா நீங்க 6th மேல போகும்போது சயின்ஸ் சோசியல் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். ஓகேவா? படிச்சா மட்டும்தான் அந்த 30 மார்க்ஸ் அப்படிங்கறத நீங்க கவர் பண்ண முடியும். என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் தானே, அப்ப நான் வந்து 1 to 5th EVS மட்டும் படிச்சா போதுமானா கண்டிப்பா அது வந்துட்டு பத்தாது. ஓகேவா? சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பேப்பர் 2 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி 11 to 14 years அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அது வந்து உங்களுக்கு 30 மார்க் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலயுமே கொஸ்டின் இருக்கும். அடுத்ததா உங்களுக்கு லாங்குவேஜ் 1 நீங்க வந்து தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல தெலுங்கு, அது வந்து கம்பல்சரி எதுனாலும் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த லாங்குவேஜ் தான் கம்பல்சரி அப்படின்னு கிடையாது. நீங்க எந்த ஒரு லாங்குவேஜ் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 30 மார்க்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் வந்துட்டு இருக்கும், அதுவும் என்னன்னா 30 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இது வந்து மேஜர் பொறுத்து நம்மளுக்கு வரும். இப்போ நீங்க வந்து பிஎஸ்சில வந்துட்டு என்ன மேஜர், பிஎஸ்சியா பிஏவா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகேவா? நீங்க வந்துட்டு சயின்ஸ் ஃபீல்ட்ல இல்ல மேக்ஸ் ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அது நீங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸையும் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ மேக்ஸ்ல இருந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க, சயின்ஸ்ல இருந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து நீங்க மேக்ஸ் ஃபீல்டுல போறீங்க அப்படின்னா, அதாவது பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க மேத்தமெட்டிக்ஸையும் சயின்ஸையும் சூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்க மேக்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து சயின்ஸ் சூஸ் பண்ணணும், நீங்க சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்க மேக்ஸ் சூஸ் பண்ணணும். சோ அது வந்து ரெண்டுமே கண்டிப்பா சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. சோ உங்களுக்குலாம் 30 கொஸ்டின்ஸ் வந்துட்டு மேக்ஸ், 30 கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸ்ல இருந்து கேட்பாங்க. இதே நீங்க வந்து தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜர், அந்த ஹிஸ்டரி மேஜர் இந்த மாதிரினா உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா நீங்க சோசியல் சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ நீங்க வந்து சோசியல் சயின்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு 60 மார்க் ஃபுல்லுமே என்னன்னா சோசியல்ல இருந்து தான் வரும். ஓகேவா? சோ இதை வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சருக்கு வந்துட்டு 30 மார்க் மேக்ஸும் 30 மார்க் சயின்ஸும் கேட்பாங்க. ஆனா சோசியல் சயின்ஸ் டீச்சருக்கு வந்துட்டு ஃபுல்லுமே வந்துட்டு சோசியல்ல இருந்து தான் கேட்பாங்க, 60 மார்க்குமே. இதுவும் பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுலயுமே கொடுத்துருவாங்க. நீங்க வந்து கொஸ்டின் எழுதி ரீட் பண்ணும்போது, நீங்க எக்ஸாம்ல ரீட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினையும் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க இங்கிலீஷ் மீடியம்ல தான் நாங்க ஃபைனலா எடுத்துக்குவோம், தமிழ் மீடியம்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் தான் நாங்க ஃபைனலா எடுத்துக்குவோம்னா போட்டிருப்பாங்க. அதனால வந்து அந்த இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினை வந்துட்டு ஒருக்கா வாசிச்சுட்டே நீங்க வந்துட்டு எழுதுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். சோ இது வந்துட்டு சிலபஸ். நீங்க வந்துட்டு உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு வாங்கிக்கலாம். மற்ற இங்கிலீஷ் தமிழ் சைக்காலஜி இந்த 3 மட்டும் ஃபுல்லா வந்து இருக்கு, அது வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு அடுத்து எக்ஸாம் வந்துட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்றதுக்கு தேவைப்படும், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் வந்துட்டு லிமிட்டட் டைம் தான் இருக்கு, இதுக்குள்ள என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சா நம்மளால கிளியர் பண்ண முடியும், எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கறத பத்தின டிப்ஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.